துலாம் ராசி அன்பர்களே, மாசி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசி அதிபதி, அதாவது துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது சூப்பர். அதே சமயத்தில் யாரோட சேர்ந்திருக்காருன்னா பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கார், லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்போது இந்த மாதம் உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும். அதாவது தொட்ட காரியங்கள் பலிதமாகும், தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதம். அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிநாதனோட தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அது கூட பாக்யாதிபதி இணைகிறது. ஸோ இந்த 5 கிரகங்கள் உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார். இனி அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் ராசியை பார்க்கறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரம் எப்படி இருக்கு சார்? இந்த மாசி மாதம் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சத்தன்மையோடு இருக்கார். உச்ச நிலையில் இருந்து அதற்கப்புறம் இந்த மாசி மாதம், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 11ஆம் தேதி 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து குருவின் பார்வை கிடைக்கிறது. அப்போ 2ஆம் தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயை தன காரக கிரகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் அங்கே சுக்கிரனும் இணைகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா பணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகளை நீக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை இருந்திருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய, ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஈகோ, அதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த மன வருத்தங்களை போக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்பெறும். 3ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. 3ஆம் இடம் என்பதுதான் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தின் அதிபதி வக்ரமாக இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மாசி மாதம். நேரம் அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3, 9 கனெக்ட் ஆயிடுது. அப்போது சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கண்டிப்பாக டிராவல் கொடுக்கும். அந்த டிராவலின் மூலமாக அனுகூலம் கிடைக்குமானா நல்லது இருக்கும், நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதாவது 9 அப்படின்னா தூரம், 3ஆம் இடம் என்பது சிறு தூரம், கொஞ்சம் தூரம் போயிட்டு வருது. அப்போது சில பேருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும், புதிய ஒப்பந்தங்களை உருவாக்கும். எந்த வகையான ஒப்பந்தம், நீங்கள் எந்த வகையான தொழில் ரீதியில் இருக்கிறீர்களோ அதன் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சரியான முறையில் கடைபிடிப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வியாபாரம் பக்காவாக இருக்க போகுது. புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியோட புதன் இணைகிறார். புத்திசாலித்தனம் மிக்க புதன் பகவான் இணைகிறது. அப்போ அறிவு சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு, அந்த நுட்பமான அறிவுங்கிறது சூப்பராக இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற நுட்பமான மதிநுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திட்டங்களை வகுப்பதற்கு சரியான நேரம் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இதை எப்படி மேம்படுத்துவது, எப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துவது, இதெல்லாமே பக்காவான ஒரு பிளான் போட்டு சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம், இந்த மாசி மாதம் உங்களுக்கு
ஏற்படுத்தும். அதில் வெற்றியும் கிடைக்கும். சரி, இடம் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கான்னா இருக்கிறது. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் சேரப்போறார். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலும் இங்கே இடத்தை வாங்கக்கூடிய, நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு. குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்குவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப கடனின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டானா உண்டு. சரி, ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணலாமா? இந்த காலகட்டம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஸோ 5 கிரகங்கள் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5 அப்படின்னாலே பதவி கிடைக்கும். சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கார். சூரியன் சிம்மத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்க்கிறார். லாபஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்ப லாபம் கொடுத்தே ஆகணும் அல்லவா? இது வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாசி மாதம் சூரியன் சிம்மத்தையை பார்க்கின்ற காரணத்தாலும் அரசின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இதுவரைக்கும் அரசியலில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட அரசியல் சார்ந்த பணிகளில் திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு, அதில் சில மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுல நல்லா இருக்கும். ஏன்னா சூரியன் வலிமை பெறுகிறது. கூட ராகு இருக்கார். சார் 5ஆம் இடத்தில் ராகு இருக்கார், என்ன நடக்கும்? சூரியனோட ராகு தகப்பன் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கு. அப்போ சுக்கிரனுங்கிறது 8ஆம் அதிபதி, ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். இந்த கலத்திர விஷயங்கள், ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு சேர்றார். சுக்கிரன் ராகு சேர்ந்தாலே இங்கே ஒரு தொந்தரவு இருக்கிறதுன்னு அர்த்தம். 3ஆம் நபர்கள், அந்நியர்களின் குறுக்கீடு உண்டு. ஸோ அதில் கவனமாக செயல்படணும். புதனோட ராகு சேர்ந்திருக்கார். தகவல் தொடர்பு துறையில் கவனமாக இருக்கணும். இந்த மெசேஜ் வருது, அந்த வாட்ஸ்அப்பில் வருது, தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டில் கவனம். புதன் டாக்குமெண்ட், எழுத்து, இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போ இந்த வக்ர நிவர்த்தி? 27 மாசி மாதம் 27. குரு குழந்தைகளால் நன்மைகள். குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய, வெளி ஊரில் சென்று படிக்கக்கூடிய, அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஸோ கேது 11 இருக்கிறது நல்ல ஞானத்தை அறிவை கொடுக்கும். அப்போது இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய, சுகபோகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல செய்திகள். ஏன்னா 5-11 குழந்தை பாக்கியம், முக்கியமான பாயிண்ட், குழந்தை பாக்கியம். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். எனக்கு ராகு இருக்கார். ராகுங்கிறது செயற்கை. அப்போ செயற்கை முறையில் கருவுற்றல் அப்படிங்கிறதும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம். சார், எந்த தெய்வத்தை வழிபடுவது இந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வேலை அமைக்கணும், வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அழுத்த பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லியமான பலன் வேணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.